அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகப்பிரம்ம ரிஷி பாதம் பணிந்து, இன்றைய பதிவு கடன் தீர, செல்வம் சேர, சக்தி வாய்ந்த ரகசிய பச்சை நிற முடிச்சு பரிகாரம். இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும். இந்த பச்சை நிற பரிகாரத்திற்கு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பண ஈர்ப்பு உண்டு. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய கடன்களும் தீர்வது நம் கண்கூட பார்க்கலாம். இதை ஒரு முறை செய்தால் போதும், ஒரே ஒரு முறை செய்தால் போதும், உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும். இதற்கு என்னென்ன தேவைன்னா, பச்சை நிற துணி, சதுர வடிவம் புதியது 1, மகாலட்சுமி படம் 1, ஏலக்காய் 5, கிராம்பு 5, பச்சை கற்பூரம் சிறிய துண்டுகள் 5, பச்சை நூல், அப்புறம் ₹1 நாணயம் புதியது, 27 மல்லிகை பூ. சரி, இந்த பொருட்கள் இருந்தால் நம்மளுடைய கடன், இந்த பொருட்களெல்லாம் இதுக்கு இதை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம கடன் தீருமான்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம். இதற்கு நான் சொல்கிறேன், இந்த ஜோதிட இது காரணம் பச்சை நிறம் மற்றும் ஏலக்காய் புத பகவானுக்கு உரியவை. புத பகவான் வியாபாரம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு அதிபதி. அதே போல் கிராம்பு என்பது மகாலட்சுமி அம்சம், பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த கிராம்பு. அதே போல் பச்சை கற்பூரம் என்பது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும், துர்சக்திகளை விரட்டும் இந்த பச்சை கற்பூரம். அதனால தான் இந்த பொருட்களை வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம். இதை எப்போ செய்யலாமன்னா, நாம் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் குளித்து விட்டு தான் செய்யணும். அதே போல் குளித்து விட்டு வீடு பூரா வெண்கடுகு சாம்பிராணி புகை போட வேண்டும். பின் இந்த பூஜை அறையில் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு, அந்த ஃபோட்டோ முன்னாடி நாம் உட்காந்துக்கிட்டு நெய் தீபம் ஏற்றி, நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலை படைக்கணும். மகாலட்சுமிக்கு படைத்து வெண்பொங்கல் படைத்து, அப்புறம் பச்சை துணியை விரித்து அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ₹1 நாணயம் வைத்து அதை பச்சை நூலால் கட்டி அந்த தெய்வத்தின் முன்னாடி அதை வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லணும்னா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹ, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹ என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லணும். ஏன் 27 முறை சொல்லணும்னா, இந்த ஜோதிடத்தில் 27 முறை என்பது 27 நட்சத்திரங்களே குறிக்கும். அதனால தான் எந்த மந்திரத்தை சொன்ன 27 முறை அல்லது 108 முறை அல்லது 9 முறை சொல்வது சிறப்பு. இந்த 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது, ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு பூவை எடுத்து அந்த மகாலட்சுமியின் கால் பக்கத்தில் போடணும். இப்போ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னு சொன்ன உடனே இந்த ஒரு பூவை எடுத்து அந்த மகாலட்சுமியின் காலகட்ட வைக்கணும். அதே மாதிரி 2வது முறை சொல்லும்போது இப்படி 27 முறை சொல்லும்போது அந்த 27 பூவை எடுத்து மகாலட்சுமி கால் பக்கத்தில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி முடித்த உடனே அப்புறம் என்ன பண்ணணும்னா, பூஜை முடிந்திடும். இதை பணம் வைக்கும் பீரோவில் இந்த பச்சை துணியில் கட்டி வச்சுருக்கோம் பாரு, அதை எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கிற பீரோவில் வச்சிடணும். இல்லை பணம் நீங்கள் ஏதாவது வேலை செய்ய அலுவலகம் இருந்துச்சுன்னா அந்த கல்லாப்பட்டியில் எடுத்துன்னு போய் கூட வைக்கலாம். வச்சுட்டேன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுடைய கடன்கள் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அற்புதமான பலன்களை தரும். இதே போல் மேன்மேலும் பதிவுகள் உங்களுக்கு தேவை என்றால் கமெண்டில் குறிப்பிடவும்.
ஏன்னா வந்து கடன், திருமணம், ஆ அப்புறம் குழந்தை பேரு இதுக்கு வந்து பரிகாரம் இருக்கு. சின்ன சின்ன பரிகாரம் தான். இதுக்கு வந்து நான் வந்து பரிகாரத்துக்காகட்டும், ஜோதிடம் பார்க்கறதுக்காகட்டும் ரூ. 1 கூட காணிக்கை வாங்குறதில்ல. இலவசமா தான் செஞ்சுட்டுருக்கேன். நன்றி. எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும்.